சேலம் அரியனூர்ல இருக்கிற இந்த 1008 லிங்கம் கோயில் பத்தி உங்களுக்கு தெரியுமாங்க? இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்க 1008 சிவலிங்கம் மட்டும் கிடையாது. நிறைய சாமிங்கள ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கோயிலுக்குள்ள போகும்போதே விநாயகர் இருக்காரு. அவர தரிசனம் பண்ணிட்டு மேல போக ஆரம்பிச்சா வழி முழுக்க வரிசையா சிவலிங்கங்களும், அதுக்கு முன்னாடி நந்தி சிலையும் இருக்குங்க. அதுவும் 1 லிங்கம் 2 லிங்கம் இல்ல, மொத்தம் 1008 லிங்கங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வழியிலேயே முருகப்பெருமான் சன்னதியும் இருக்கு. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளையும் நினைவுபடுத்துற மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்தையும் ரீப்ரசன்ட் பண்ற முருகன் சிலைகளையும் இங்க நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள், ராமர், சீதை, ஆஞ்சநேயர்னு நிறைய சாமிகளை இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாங்க. மேல போக போக இந்த கோயிலோட மெயின் அட்ராக்ஷனா இருக்கிற பிரம்மாண்டமான சிவபெருமான் திருவுருவத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ 1008 லிங்கம் கோயில்னு சொன்னது சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரே இடத்துல இவ்வளவு சாமிங்களை நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க சேலம் பக்கம் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் சிவகாசி டு சேலம் என்னோட சிஸ்டர் ஹோம் தாங்க போயிருந்தேன். எங்க அக்கா தான் என்னை வந்துட்டு 1008 லிங்கம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. உண்மையாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அமேசிங்கா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் திரும்ப கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் திரும்ப திரும்ப போகணுன்ற ஒரு ஆசை மட்டும் எனக்குள்ள இருக்கு. என்னோட பையன் மெயினா ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. சரியான மழை அங்க. சளி பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துடும். ஏன்னா ஊர் விட்டு ஊர் போய் ஏதோ ஒண்ணுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் என் பையனுக்கு அந்த சிவபெருமான் புண்ணியத்துல எதுவுமே நடக்கல. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு நல்லபடியா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் கோல்ட் ஆச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.